ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப்ஸ். இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரேவை லூப் வச்சு எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம நார்மலா ஃபார் லூப் வந்து பார்த்துருக்கோம். எப்படி வந்து ஒரு ஃபார் லூப் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப அரேனா என்ன? நமக்கு மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கிறது அரே. அதுல ஒவ்வொரு வேல்யூவா நான் பிரிண்ட் பண்றேன். நான் பண்ற வேலை ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து பிரிண்ட் பண்றது, இல்ல வந்து ரீட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி மேனிபுலேஷன் பண்றது அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன் தான் நான் எல்லா வேல்யூஸ்க்கும் செய்ய போறேன் அப்படின்னா லூப் வச்சு நான் ஒவ்வொரு வேல்யூவா வந்து எடுக்கலாம். ஓகே, சோ அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து யூஸ்வலா எப்படி அரே கிரியேட் பண்ணுவோம்? கான்ஸ்ட் அரே ஈக்குவல் டு நான் ஒரு நம்பர் அரே கிரியேட் பண்ணிக்கிறேன், 34 56 78 வச்சுக்கிறேன். ஓகே, சோ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்? லூப் போட போறேன். சோ லூப் போடும்போது நமக்கு இங்க அரேன்றப்போ என்ன தெரியணும்? 0 இண்டெக்ஸ் நமக்கு தெரியும். ஆனா அதோட லாஸ்ட் லென்த் என்னன்னு தெரியணும். ஓகேவா? சோ நான் ஒரு 5 வேல்யூஸே வச்சுக்கலாமா? சோ இப்ப எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லென்த் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு எனக்கு தெரியும். சோ ARR டாட் லென்த்னு போட்டேன்னா இதோட லென்த் வந்து எனக்கு கிடைச்சிடும். ஓகே, எய்தர் இந்த லென்த்தை நீங்க வந்து என்ன பண்ணலாம்? ஒரு வேரியபிள்ல சோ லெட் அரே சைஸ் அப்படின்னு போட்டுட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு இதை ஒரு எண்ட் பாயிண்டா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபார் லூப் போறேன் அப்படின்னா ஃபார் லூப்ல ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எண்ட் வரையும் கொடுக்கணும். ஸ்டார்டிங் நமக்கு தெரியும் 0, இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப என்னோட எண்ட் எது? லாஸ்ட் லென்த் தான் என்னோட எண்ட். ஓகேவா? சோ இந்த லென்த் வந்து எனக்கு என்ன பண்ணாது அப்படின்னா 0ல இருந்து கவுண்ட் பண்ணாது, 1ல இருந்து தான் கவுண்ட் பண்ணும். சோ 1 2 3 4 5 அப்படின்னு தான் கொடுப்போம். சோ நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி அதை பிரிண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்சோல் டாட் லாக்ல அரே சைஸை வந்து நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ நான் என்ன ரன் பண்ணணும்? நோட் லூப்பை வந்து ரன் பண்ணணும். அதுக்கு முன்ன நான் வந்து பேசிக்ஸுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் இப்ப நான் வந்து நோட் லூப்ஸுக்கு போயிடுறேன். ஸோ 5 எனக்கு கரெக்டா எனக்கு 5 வந்துருச்சு. ஓகே, நம்ம லூப் போடும்போது எதுல இருந்து லூப் போடணும்? டோட்டல் 5. அப்ப நமக்கு இண்டெக்ஸ் வந்து எதுல இருந்து வரும்? 0ல இருந்து 4 வரையும் தான் வரும். சோ அதை வந்து யோசிச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? லூப் போடணும். ஸோ ஃபார் let I is equal to 0, I less than array size I plus plus. ஓகே, 0ல இருந்து 4 வரையும் போகணுன்றதுக்காக தான் நான் இந்த இது கொடுத்திருக்கேன். என்ன கொடுத்திருக்கேன்? நான் less than மட்டும் கொடுத்திருக்கேன். ஓகே, less than equal to கொடுத்தா எனக்கு 5 வரையும் போகும். எனக்கு அது வரையும் வேண்டாம். ஓகே, சோ இப்ப இங்க வந்து நான் என்ன பண்ணா ARR அதோட ஐய வந்து நம்ம வேல்யூ எடுத்து என்ன வேணா பண்ணலாம். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் +10 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்? கன்சோல்ல பண்றேன். எல்லா வேல்யூ எடுங்க, அந்த எல்லா வேல்யூக்கும் ஒரு 10 வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகே, சோ கன்சோல் டாட் லாக். ஓகே ஃபைன். இப்ப நான் இதை பிரிண்ட் பண்றேன். ஸோ எல்லாத்துக்கூடயும் +10 ஆட் பண்ணி எனக்கு வேல்யூ வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபார் அரே எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுதுன்றத நம்ம பார்த்துருக்கோம். ஃபைன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு லூப்லயே. ஒன்னு வந்து பிரேக், இன்னொன்னு வந்து கண்டினியூ. ஓகே, லூப்ல முக்கியமா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இது இல்லாம நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்க இதை ஏற்கனவே ஸ்விட்ச்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்விட்ச் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பிரேக் வந்து யூஸ் பண்ணிருப்போம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதை லூப்ல யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, என்கிட்ட 10 ஃபைல்ஸ் இருக்கு. அந்த 10 ஃபைல்ஸ்ல நான் ஒரு 3 ஃபைல்ஸை செலக்ட் பண்ணணும், சர்ச் பண்ணணும். எனக்கு என்ன ஃபைல்ஸ்னு எனக்கு தெரியும். ஓகே, ஸோ 10 ஃபைல் இருக்கு. அது ஒரு ஒரு ஃபைலா எடுத்து எனக்கு தேவையான அந்த 3 ஃபைல்ஸ் இது ஒரு ஃபைலான்னு பார்க்கணும். ஃபைல் ஆமா அப்படின்னா அதை பக்கத்துல எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து சர்ச் போகணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய வேலை. ஸோ இதுல தான் நம்ம என்ன பார்க்க போறோம்? கண்டினியூ பிரேக்கையும் எக்ஸாம்பிளா பார்க்க போறோம். ஓகே, ஸோ என்னோட டாஸ்க் என்ன? என்கிட்ட டோட்டலா 10 இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து 10 வரையும் போகணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து 10 வரையும் போகும்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் XYZ அப்படின்னு எனக்கு 3 ஃபைல் தேடணும். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபைல் பார்க்குறேன் XYZ, எதுலையுமே அது மேட்ச் ஆகல. செகண்ட் ஃபைல், தேர்ட் ஃபைல் போறேன். ஃபோர்த் ஃபைல் போகும்போது அது எக்ஸா இருக்கு. ஸோ அதை நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து போகும்போது 5th ஃபைல் வருது, அதுல Z இருக்கு, அதை நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். 8th போகும்போது எனக்கு
y இருக்கு, அதை நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப இதுக்கு மேல நான் சர்ச் கண்டினியூ பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. என்னோட குறிக்கோள் வந்து எனக்கு 3 ஃபைல் வேணும். அது எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப இங்க நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். இந்த ஸ்டாப் பண்ற ப்ராசஸ் தான் பிரேக். ஓகே, பிரேக்னா என்ன? ஸ்டாப் பண்ணிடுவேன். அந்த ஐட்ரேஷனையே லூப்ல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டு வெளில வந்துரும். எனக்கு வந்து வேண்டியது எனக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல நான் லூப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வெளில வந்துடுறேன். ஓகே, இதே வந்து நீங்க கண்டினியூ எப்ப பண்ணுவீங்க? எனக்கு இதுதான் ஃபோர்த் தான் தெரிஞ்சிருச்சு. அந்த ஃபோர்த்த விட்டுட்டு மத்தத சர்ச் பண்ணு அப்படின்றதுக்கு தான் கண்டினியூ. ஓகே, சோ இத நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் லெட் I is equal to 1, I is equal to 1, I less than 10, I plus plus. ஓகே, சோ இத போட்டுட்டேன். இங்க செமிகாலன் கொடுத்துட்டேன். இப்போ if I okay is equal to 4 அப்படின்னா நான் என்ன பண்றேன்? கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன். சாரி, கண்டினியூ. சோ இப்ப எனக்கு என்ன பண்ண போகுது? ஃபோர்த்த மட்டும் விட்டுற போகுது. ஓகே, சோ நான் அது எப்படி கன்ஃபார்ம் பண்றது? ஃபோர்த்த மட்டும் அது விடுதான்றத நான் என்ன பண்றேன்? இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு பாத்துக்கிறேன். சோ இப்ப நான் ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு 1ல இருந்து 10 வரையும் பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஏன் 10 வந்து பிரிண்ட் ஆகலன்னா நான் வந்து அங்க ஈக்குவல் டு கொடுக்கல. ஓகே, 1ல இருந்து 9 வரையும் பிரிண்ட் ஆகுது. நான் ஃபோர்த்த மட்டும் ஸ்கிப் பண்ணிருக்கோம். இதுதான் கண்டினியூட வேலை. இதுவே நான் பிரேக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பிரேக் கொடுத்தா 3 வரையும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். 4ல இருந்து பிரிண்டே ஆகாது. அப்படியே எனக்கு வந்து வெளியில வந்துடும். இதுதான் நமக்கு பிரேக்கோட வேலை. கண்டினியூங்கிறது அந்த ஐட்ரேஷன் மட்டும் விட்டுட்டு மத்ததை செக் பண்ணும். பிரேக்ன்றது அந்த ஐட்ரேஷனோட லூப்பே க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடும். ஓகே, சோ இதுதான் பிரேக்குக்கும் கண்டினியூக்குள்ள டிஃபரன்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. கீப் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.